2000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாமகவினுடைய வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் கடும் போட்டி அளித்தார் பிரேமலதாவிற்கு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். பிரேமலதா 2000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஈரோடு மேற்கு சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ஆனந்த் மோகன் 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். ஈரோடு மேற்கு தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 23,000 நெருங்கக்கூடியதாக அவருடைய வெற்றி வாக்கு சதவீதம் இருந்திருக்கின்றது. ஈரோடு மேற்கு தாவேகா வசமாகி உள்ளது. சட்டப்பேரவை தொகுதியிலே திமுக வேட்பாளர் கௌதம் திராவிடமணி 6,967 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த முறை அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் செல்வாக்கு செலுத்திய தொகுதியாக இருந்த வானூர் தொகுதி இந்த முறையும் திமுக வசம் சென்றிருக்கின்றது. கௌதம் திராவிடமணி திமுக வேட்பாளர் வானூரில் வெற்றி பெற்றுள்ளார். விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிட்டிருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 2,198 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவைக்கு செல்ல இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா வெற்றி பெற்றிருக்கிறார். வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதம சிகாமணி தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதம சிகாமணி ஒரு முக்கிய வேட்பாளராக போட்டியிட்டிருந்தார். ஆனாலும் அதிமுக வேட்பாளர் பழனிசாமியிடம் தோல்வி அடைந்திருக்கிறார் பொன்முடியினுடைய மகன்.